வெயிட். ஆகச்சிறந்த சிந்தனைகள்லாம் நைட்டு 3:30 3:45 தாங்க வருது. இந்த யூடியூப் சேனல்ல நான் அக்செப்டன்ஸ பத்தி இதே டைம்ல நான் பேசியிருப்பேன். அதே மாதிரி இதே டைம்ல இன்னைக்கும் அதே நான் போட்ட இதே ட்ரெஸ் கோட்ல எனக்கு ஒரு சிந்தனை வந்ததுங்க. ஒரு கதை சொல்றேன் உங்கள்ட்ட. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. தூரத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரிவார்டா தெரியுது. அதுதான் சக்சஸ்ன்னு நெனச்சு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்க கூடவே சக மனிதர் ஒருத்தர் ஓடிக்கொண்டே வந்துட்டுருக்கார். அவரு எதுக்காக ஓடுறான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா, உங்க கூடவே ஓடிட்டே வந்துட்டுருக்காரு. இப்படி நீங்க 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, உங்க சக மனிதர் அதாவது உங்க கூட வர சக மனிதர் வந்துட்டு தடுக்கி கீழ விழுறாரு. அது ஏதோ ஒரு காரணமா இருந்துட்டு போகட்டும். அது நமக்கு தேவையில்ல. அப்படி அவரு கீழ விழுறாரு. நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட சக்சஸ் தூரத்தில தெரியுதுன்னு சொல்ட்டு, நீங்க அவர கடந்து ஓடி போயிட்டே இருக்கீங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது, அவர நீங்க திரும்பி கூட பார்க்கல. நீங்க உங்க சக்சஸ் கிட்ட போய் அதாவது நிக்கிறீங்க. அங்க உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பெருசா குடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாக்ஸ தொறக்குறீங்க. அதுதான் சக்சஸ்ன்னு நெனச்சு தொறக்குறீங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கு. என்னடா இந்த லெட்டர்ன்னு நீங்களும் அந்த லெட்டர பிரிச்சு பார்க்குறீங்க. அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. "கடந்து செல்லாமல் கவனியுங்கள்" அப்படின்னு. இந்த "கடந்து செல்லாமல் கவனியுங்கள்" அப்படின்றது மேல ஒரு கோட் இருக்கு. கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. இந்த கோல்டன் வேர்ட்ஸ இவ்வளோ தூரம் ஓடி வந்து தெரிஞ்சதுக்கு பதிலா, அந்த சக மனிதருக்கு கொஞ்ச நேரம் நீங்க கவனிச்சு ஹெல்ப் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆக நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோமோ, ஏன் ஓடிட்டு இருக்கோமோ யாருக்குமே தெரியல. உங்க சக மனிதர கொஞ்சம் கவனியுங்க. இது கம்யூனிசமா இருக்கலாம், அல்லது சோசியலிசமா இருக்கலாம், அல்ல என் பேரு விவேக். விவேக்கிசமா கூட இருக்கலாம்.